வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் போர் பதற்றம். என்றுமில்லாதவாறு இலங்கையில் உருவான எரிபொருள் வரிசை. நிலக்கரி சர்ச்சையை அடுத்து எரிசக்தி அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்திப்பு. பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகள் கடந்த கால கொடூரத்தின் சாட்சிகள். வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலுக்கு முற்றுப்புள்ளி வை. அனுர அரசாங்கத்துக்கு நோர்வே கடும் அழுத்தம். கச்சதீவில் திரண்ட 13,500 பக்தர்கள். புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கோலாகலமாக நிறைவு. மாற்று தீர்வு எட்டப்படும் வரை மாகாண முறைமை நீக்கப்படாது. ரெல்வின் சில்வா அதிரடி அறிவிப்பு. உலகிலேயே அதிக பணைய கைதிகளை மீட்டெடுத்தது இலங்கை இராணுவமே. இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கூறுகின்றார் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர. தற்போதைய அரசில் இளைஞர்களுக்கு நாடாளுமன்ற குழுக்களில் இடமில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. எங்களை அடக்கி ஆளும் சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும். வேலன் சுவாமிகள் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ஜேவிபி உறுப்பினர்கள். மொட்டு கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கு நாடுகளின் வான்பரப்பு மூடல். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கும் சிக்கல். தொடர்வன விரிவான செய்திகள். இனப்பிரச்சினைக்கு நிலையானதொரு மாற்றுத் தீர்வை கண்டுபிடிக்கும் வரை மாகாண சபை முறைமை நீக்கப்பட மாட்டாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இனப்பிரச்சினைக்கு சரியானதொரு தீர்வை உருவாக்க வேண்டும் என்பதை எமது தேர்தல் அறிக்கையிலேயே நாம் உறுதியளித்திருந்தோம். மாகாண சபைகள் அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற உதவவில்லை என்பது எமது கருத்து. எவ்வாறாயினும் ஒரு சிறந்த மாற்றுத் தீர்வை தேடும் வரை மாகாண சபைகள் அவ்வாறு இருக்கும். முறையான மாற்றுத் தீர்வொன்றை எட்டாமல் அவற்றை நாம் அகற்றப் போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்ட சிக்கல் காரணமாகவே மாகாண சபைகளை தற்போது இயக்க முடியாத சூழல் காணப்படுகிறது. இந்த ஆண்டில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த நாம் திட்டமிட்டிருந்த போதிலும் டித்வா புயல் அனைத்து காரணங்களினால் அது சாத்தியப்படவில்லை. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதனை எவ்வாறு நடத்துவது என்பதே தற்போதைய கேள்வி. தேர்தலை நடத்துவதற்கு தடையாக உள்ள சட்ட சிக்கல்கள் நீக்கப்பட வேண்டும். அத்துடன் எல்லை நிர்ணயம் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. எல்லை நிர்ணய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியுள்ளது. இதுகுறித்து விரிவாக ஆராய்வதற்காக தற்போது ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் எனும் முழக்கத்துடன் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தாஜக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த எழுச்சி போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை சென்றுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிவில் அமைப்பினர், கல்வி சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் போராட்டக்காரர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டவர்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவை சென்றடைந்தனர். இங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத தலைவர்கள், இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் என பலதரப்பட்டோர் பங்கேற்றிருந்தனர். தற்போது நடைமுறையில் உள்ள அடக்குமுறை மிகுந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அதற்கு பதிலாக அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்தவும் இவ்வாறான கருப்பு சட்டங்கள் நாட்டுக்கு தேவையில்லை என்பதே இந்த போராட்டத்தின் பிரதான செய்தியாக அமைந்தது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள்
தமது வான்பரப்புகளை மூடியமையினால் பிரித்தானியா, ஐரோப்பா மற்றும் பிற வடக்கு நாடுகளுக்கான ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் விமானங்கள் சவுதி அரேபியா வான்வெளி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேலும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் போக்கு தீவிரம் அடைந்துள்ளதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கின் பல நாடுகளின் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளமையினால் விமான சேவைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும். பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விமான சேவைகளை தடையின்றி முன்னெடுக்கவும் சில விமானங்கள் சவுதி அரேபிய வான்பரப்பு ஊடாக மாற்று வழிகளில் இயக்கப்படுவதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதல்களை தொடர்ந்து பிராந்திய பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் தங்களது வான்பரப்பை மூடியுள்ளன. அதன்படி ஈரான், ஈராக் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் தங்களது வான்பரப்புகளை மூடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக் தனது வான்பரப்பை மூடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதற்கமைய ஈராக் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினால் அந்த நாட்டு வான்பரப்பு ஊடான அனைத்து விமான போக்குவரத்துகளும் உத்தியோகபூர்வமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய தலைநகரில் 3 பாரிய வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்ற உடனேயே எர்பில் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்படுவதாக அந்த அதிகார சபை அறிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் பின்னணியில் இஸ்ரேல் ஈரானின் தலைநகரான தெஹ்ரான் மீது தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தெஹ்ரான் நகரில் 3 வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் அமெரிக்க படைகளும் இணைந்து கொண்டதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் பாடசாலை அதிபர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் அதிபர் சேவையை வலுப்படுத்தவும் முறையான ஒரு நியமன முறைமை அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் அதிபர்கள் சேவை சங்கத்தின் உறுப்பினர்களுடன் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு முறையான ஒரு பொறிமுறையின் ஊடாக அதிபர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வித்துறைசார் நிபுணர்களுக்கு திருப்திகரமான மற்றும் ஆதரவான பணிச்சூழலை உருவாக்குவது அவசியம் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிபர்களின் பதவி உயர்வுகள் மற்றும் நீண்ட காலமாக நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பது குறித்து பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் முகாமைத்துவ சேவை திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது என கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மனியின் பிரேமன் நகர மண்டபத்தில் பிரேமன் மேஜர் ஆண்ட்ரியாஸ் போவன்சோல் தனக்களித்த அன்பான வரவேற்புக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகன உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் தளபாடங்கள் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் பிரேமன் நகரம் இலங்கையில் உருவாக்கி வரும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறித்து சுமூகமான முறையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜெர்மனியில் இலங்கை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறிவரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலாத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டுள்ளதனால் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை கடுகளவேன முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சலையின் கைது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளை ஒருபோதும் நாங்கள் குழப்பப் போவதில்லை. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கவும் தயாராக இருக்கிறோம். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் கலே சிறந்த அதிகாரி. விசாரணைக்காகவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைத்தால் அதற்கு செல்ல வேண்டும். தகவல்கள் தெரிந்திருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும். எங்களை அழைத்தால் நாங்களும் செல்வோம்.
இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைப்பது, சாட்சி கூறுவதற்கு அழைக்கும் நடவடிக்கையை அரசாங்கத்துக்கு செய்ய முடியும். அதனால் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் காட்டும் வரை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த நபர்கள் இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற கருத்து நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அவர்களது தேசிய பட்டியலில் இருந்தவர்களை அவர்களின் சொத்துக்களை விடுவிக்கின்றனர். அவர்கள் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்குகின்றனர். இவ்வாறு அனைத்தையும் செய்யும் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகளவேனும் முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். காலம் காலமாக எங்களை அடக்கி ஆள்வதற்கு சிங்கள அரசுகள் பயன்படுத்திய சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீக்கி எமக்கான சுமூகமான நல்லிணக்கமான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் அரசியல் தீர்வு பற்றி கதைக்க முடியும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி இயக்கத்தின் நினைப்பாளர்களில் ஒருவரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை நீக்காமல் இந்த சட்டத்துக்குள்ளே எங்களை அடிமையாக வைத்துக்கொண்டு இன்னொரு சட்டமான 6ஆம் திருத்த சட்டத்தின் ஊடாக கருத்து சுதந்திரத்தை அடக்கி வைத்துக்கொண்டு பேச வாருங்கள் என்றால் சட்டங்களாலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் எவ்வாறு சுதந்திரமாக பேச முடியும்? ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராடுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், இலங்கையில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த சட்டங்கள் நீக்கவும் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே பேதங்கள் கடந்த எமது மக்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே எமது இலக்கு அடையும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தில் நடைபெற்றது. எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்துள்ளனர். மேலும் வளர்ந்து வரும் ஏனைய துறைகளின் ஒத்துழைப்பு ஈடுபாடு தொடர்பிலான கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளன. தரம் குறைவான நிலக்கரி கொள்வரவினால் நாட்டின் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தற்போது நிலக்கரியை விநியோகிக்கும் இந்திய நிறுவனமான ரெடன் செம்டர் லிமிடெட் நிறுவனம் முன்னர் அரசு இறக்குமதி செய்து அப்போது ஏற்பட்ட மோசடிகளால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அவ்வாறு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிறுவனத்துக்கே இந்த அரசாங்கம் நிலக்கரி விநியோகத்துக்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த மோசடியினால் அரசாங்கத்துக்கு 700 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர்கள் இல்லை என மறுக்கின்றனர். ஆனால் தரமற்ற நிலக்கரி தொடர்பில் ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது முன்னுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கடும் நெரிசல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட சமயங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக நின்ற வரிசைகளை விட தற்போது நீளமான வரிசைகளில் மக்கள் நிற்பதை அவதானிக்க முடிகிறது. இதே நேரம் டீசலை பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் காத்திருந்தன.
தற்போதைய அரசாங்கத்தில் இளைஞர்களுக்கு நாடாளுமன்ற குழுக்களில் இடமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று மேற்பார்வை குழுக்களில் அங்கத்துவத்தை இழந்த இளைஞர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அறகலைய மக்கள் போராட்டத்தின் முக்கிய பெறுபவராக நாட்டின் கொள்கை வகுக்கும் பணிகளில் இளைஞர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுக்களில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. சுமார் 400 இளைஞர்கள் நாடாளுமன்ற குழுக்களில் உள்வாங்கப்பட்டு தமது கருத்துக்களை முன்வைக்க இடமளிக்கப்பட்டது. இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த துறைசார் மேற்பார்வை குழுக்களின் எண்ணிக்கையை குறைத்து இளைஞர்களின் பங்களிப்பை முற்றாக நீக்கியுள்ளது. இளைஞர்களை இந்த குழுக்களில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அரசாங்கம் அதனை செவிமடுக்காமல் இளைஞர்களின் போராட்ட கோரிக்கைகளை மீறியுள்ளது. நாட்டின் சனத்தொகையில் 25% இளைஞர் தலைமுறையினருக்கு கொள்கை வகுப்பதில் வாய்ப்பளிப்பது ஜனநாயகத்தின் பொறுப்பாகும். இளைஞர்களின் குரலை நிராகரித்து ஒரு நாடு முன்னேற முடியாது. எனவே இந்த இளைஞர் பிரதிநிதித்துவத்தை மீண்டும் உடனடியாக வழங்குமாறு அரசாங்கத்திடம் நான் கோரிக்கை விடுக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களின் உறவு பாலமாக திகழும் வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இந்த முறை 13,500க்கும் மேற்பட்ட பக்தர்களின் பங்கேற்புடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று மாலை நெடுந்தீவு பங்குத்தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அடிகளால் திருவிழா கொடி ஏற்றி வைக்கப்பட்டு உற்சவ நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருச்சொருப்பு பவனி என்பன இடம்பெற்றன. விசேட ஆராதனைகளை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் ஜேரட்னம் தலைமையிலான அருட்தந்தையர்கள் வழிநடத்தினர். இன்று காலை நடைபெற்ற பிரதான திருவிழா திருப்பலி யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் ஜேரட்னம் தலைமையில் இலங்கை மற்றும் இந்திய அருட்தந்தையர்களின் பங்கேற்புடன் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலி நிறைவடைந்ததை தொடர்ந்து இவ்வாண்டுக்கான திருவிழா உத்தியோகபூர்வமாக நிறைவு பெற்றது. இந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பிரதமர் நீதியரசர் பத்ம சூரசேன, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், யாழ்ப்பாண மாவட்ட அரசதிபர் மருதலிங்கம் பிரதீபன், கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொட உள்ளிட்ட கடற்படை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை 13,500க்கும் அதிகமான பக்தர்கள் கடல் கடந்து வந்து புனித அந்தோனியாரின் அருளை பெற்றுக் கொண்டனர். பக்தர்களுக்கான போக்குவரத்து, உணவு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இலங்கை கடற்படையினரும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் இணைந்து முன்னெடுத்திருந்தன. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து நோர்வே அரசு தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி மனித புதைகளை உள்ளிட்ட விடயங்களில் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நோர்வே வலியுறுத்தியுள்ளது. நோர்வே நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது நோர்வே வெளிவிவகார அமைச்சர் எஸ்பன் பார்ஜடே இதனை தெரிவித்துள்ளார். நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சாயினி குணரத்னம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் குறிப்பிட்டதாவது, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு ஊழல் ஒழிப்பு, பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துதல் போன்ற வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. இந்த மாற்றங்களை நோர்வே வரவேற்கின்றது. இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் பல சவால்கள் நிலவுகின்றன. குறிப்பாக நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன. இலங்கையில் பொறுப்புக்கூறலை வலியுறுத்திய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்படும் தீர்மானங்களுக்கு நோர்வே தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் மற்றும் அதன் பின்னரான விசாரணைகள் குறித்தும் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். இலங்கை அரசு சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நேர்மையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் போர்க்குற்றங்களோ அல்லது இனப்படுகொலையோ நடைபெறவில்லை எனவும் உலகிலேயே அதிகப்படியான பணிய கைதிகளை மீட்ட பெருமை இலங்கை இராணுவத்தையே சாரும் எனவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது, இலங்கையில் போர்க்குற்றம் மற்றும் இனப்படுகொலை நடந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. பிரபாகரன் சுமார் 3 லட்சம் மக்களை பணைய கைதிகளாக தடுத்து வைத்திருந்தார். அவர்களில் 2,90,000 பேரை எமது படையினர் மனிதாபிமான அடிப்படையில் மீட்டெடுத்தனர். உலக வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையிலான பணைய கைதிகளை மீட்ட ஒரே இராணுவம் இலங்கை இராணுவமாகும். அவ்வாறு மீட்கப்பட்ட மக்கள் அனைவரும் முறையாக மீள குடியமர்த்தப்பட்டனர். இலங்கை இராணுவம் முன்னெடுத்த இவ்வாறான மனிதாபிமான திட்டங்களுக்கு பிரிட்டனில் உள்ள தமிழ் மாணவ அமைப்புகள் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டில் யுத்தம் முடிவுக்கு வருவதை அந்த நாட்டில் நிலவும் மோதல்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருத முடியாது. இவ்வாறு நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சாயினி குணரத்னம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமகால நிலவரம் குறித்து நோர்வே நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கம்சாயினி குணரத்னம் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமையவே இந்த விவாதம் நடைபெற்றது. அங்கு அவர் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்கள் வருமாறு: நான் 1988ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்த சூழலில் பிறந்தேன். நான் எனது தாயின் கருவறையில் இருந்தபோது ஒவ்வொரு முறை விமான தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை ஒலிக்கும் போதும் எனது தாய் கோயில்களிலும் பாடசாலைகளிலும் தஞ்சம் புகுவார். நானும் எனது தம்பியும் இலங்கையிலேயே பிறந்தோம். ஆனால் வாழ்க்கை எங்களை பாதுகாப்பான நாடான நோர்வேக்கு அழைத்து வந்தது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் யுத்தம் முடிவடைவது என்பது மோதல்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாக பொருள் கொள்ளாது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அண்மையில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள், குறிப்பாக செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் கடந்த காலத்தின் கொடூரங்களை நினைவூட்டுகின்றன. அங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரது எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக பல தசாப்தங்களாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கதைகளுடன் இது தொடர்புடையது. இலங்கையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்கள் சர்வதேச மட்டத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை தோற்றுவித்தன. குறிப்பாக புதிய அரசு ஊழலுக்கு எதிராக எடுத்த நிலைப்பாடு மற்றும் அரசியல் சீர்திருத்தம் குறித்த வாக்குறுதிகள் அந்த நம்பிக்கைக்கு காரணமாக அமைந்தன. இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் உண்மையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகின்றது. தமிழர் வாழும் பகுதிகளில் இன்றும் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு வருவதாகவும் பௌத்த விகாரைகள் நிறுவப்படுவதாகவும் தகவல்கள் வருகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கில் புதிய மனித புதைகுழிகள் கண்டறியப்படுவதும் நிலங்கள் தொடர்ந்தும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பதும் கவலை அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.